அதுல ஏத்துக்க மாட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றத்திலேயே பீகார் தேர்தல் குறித்த அந்த வழக்குல தேர்தல் ஆணையம் வெள்ளைத்தாளிலே எழுதி கொடுத்தால் நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில. அதனால ஒவ்வொன்றுக்கும் படிவம் இருக்கிறது. ஒண்ணுக்கு 1ஆம் நம்பர் படிவம், ஒண்ணுக்கு இன்னொன்னு 2ஆம் நம்பர், இன்னொன்னு 6ஆம் நம்பர், இன்னொன்னு 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர்னு. அதனால நீங்க என்ன மாற்றங்கள் செய்தாலும் அதற்குரிய படிவம் அந்த அதிகாரி கொடுப்பார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் BLO என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர் இருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு விண்ணப்ப படிவத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார். அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுப்பவர் இடத்திலேயே அதற்காக இப்ப நாங்க சொன்ன பாத்தீங்கன்னா ஃபார்ம் 1, 2, 7, 8, 6 இந்த ஃபார்ம் அவங்களே கொடுப்பாங்க. அதனால எல்லாமே நீங்க அதிகாரிகிட்ட தான் கேட்டு வாங்கணும், வெளியே வேற எங்கேயும் வாங்க முடியாது. ஒரு சில நேரங்கள்ல வந்து ஆன்லைன்ல இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொன்னா அதிகாரிகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா ஒண்ணு, அந்த அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஃபார்ம்ல அந்த படிவத்துல மட்டும்தான் அதற்கு அந்தந்த வேலையை செய்ய முடியும். எந்த திருத்தமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஃபார்முக்கு வந்து வேறு ஃபார்ம்ல பண்ணா அது தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம பட்டியலே நம்ம பேர் வர்றதுக்கெல்லாம் சூழ்நிலை ஆயிடும். அதனால எந்த படிவம் என்ன வேலைக்கு அல்லது எந்த திருத்தத்துக்கு சொல்றாங்களோ அந்த படிவத்தை அதுக்கு மட்டும் தான் உபயோகப்படுத்தணும். வீட்டிலே எழுத படிக்க தெரியாதவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் BLO என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசரோடு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய BLA 2 என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒவ்வொரு கட்சிக்கும் போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில 68,000 பூத் இருக்கு தமிழ்நாடு முழுசும். அதுல 68,000 பூத்துக்கும் வாக்குச்சாவடிக்கு முகவர்கள் நியமித்த ஒரே கட்சி திமுக. அதனால எங்க யார் வரார்களோ இல்லையோ அந்த பூத் லெவல் ஆபீசரோடு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த BLA 2 என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வருவார். அவர் உங்களுக்கு தேவையான இது போன்ற உதவிகளை உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறார். எனவே அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா பூத் லெவல் ஆபீசர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கலாம். SIR என்பது வந்திருக்க கூடாது, வருவதிலே தவறில்லை. அதற்கு உரிய கால அவகாசம் கொடுத்து இதை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் நடக்கிறது. SIR என்று சொல்லி ஒரு சிறப்பு திருத்தம் என்று சொல்லிவிட்டு புதிய வாக்காளர் பட்டியலே தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்று மக்களை ஏமாளிகளாக நினைத்து மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களுடைய வாக்குகளை திருட வருபவர்களுக்கும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் தேர்தலிலே சரியான பகடத்தை புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.